எப்படி நடைமுறை முடியாது. அவ்வளோதான். 6வது வயசு பிறந்துருச்சுன்னா அவ்வளோதான், அது மாறிடும். அது வரைக்கும் யாருக்குமே இருக்காது. அது இருந்தால் தான் இந்த தொல்லையே இல்லையே. நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து இம்பிட்டு பாட்டு பாடணும்? எனக்கு வேலையே இல்லையே. அது இருக்காது. உங்களை மாதிரி பாட்டிய மாதிரி இருக்கிறவங்க தான் அது ஞாபகம் இருக்கும். பாவக்கியோட மகா பாப்பாலாம் சாமி கிட்ட சரியா கூப்பிட அந்த முகம் பேசுறது எல்லாமே அப்படியே அப்படியே 6 பிறந்துருச்சு அவ்வளோதாங்க. அவள் நம்ம ஆல்ரெடி அவள் நம்மளை விட்டு விலகிற தருணமே வந்துருச்சு, வந்து ஒட்டுற தருணமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த விலகல் வந்துருச்சுல்ல. ஏதோ அந்த ஒரு காரணமாக வச்சு வராதுல்லப்பா, எல்லாம் சேர்ந்து வரும். எல்லா காரணமும் அதுக்கு எது எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் அந்த டைம் வந்தோடனே டக்குன்னு ஒன்று சேர்ந்து தூக்கி அடிச்சிருவாங்க. அது அவளை நான் நினைச்சா இந்த பரதேசி எண்ணத்துக்குள்ளே நான் கொண்டு வந்தால் அவளை நிற்க வைக்கலாம், என்னையை விட்டு அவளை போக விடாமல் நிற்க வைக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்குண்டான நிலைப்பாடுகள் இல்லைங்கிறப்ப நம்ம தூக்கி போட்டுத்தானே ஆகணும். ஒன்றுக்காக இன்னொரு இதை நம்ம ஏற்றுக்கிற முடியாது இல்லையா? ஒன்றுக்காக இன்னொருதை ஏற்றுக்க முடியாது. அப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் எப்போ அது தெரிஞ்சுக்கணும்னாவா? இப்போ நீ செத்து அடுத்து பிறந்து வா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றும் செய்யாது, அந்த வயசு வரும். இப்போ நீ இப்போ ஒரு 2 வருஷமா 1.5 வருஷம் பயணம் பண்ணியிருக்க சரியா? வேலூர்லாம் போயிட்டு வந்துட்டு நீ செத்துட்டு உன்னை ஒரு 9 மாதம் கழித்து உன்னை உதயமாக வைக்கலாம். அது இந்த பரதேசியால் முடியும். 9வது மாதம் மறுபடியும் எங்கேயாவது கொண்டு உன்னை சேர்த்துடலாம். திருப்பி நீ பிறந்து வருவி இல்லையா? இந்த 1.5 வருஷம் இவனோட பயணம் பண்ணது நினைவை வச்சு உன்னைய உள்ளே உணர்ந்து நிற்க வச்சு அதை புரிய வைக்கலாம். அப்போ எனக்கு இங்கே தேடி வர தெரியும். அது நீ அது நாங்கள் அதுக்கான பிறவி பலன் அமைப்பு அப்படி கொடுத்துருவாங்க, நாங்கள் பார்ப்போம்ல. நீ எங்கேருந்து வரணுமோ அங்கேருந்து தானே, அங்கே தானே சேர்ப்போம் உன்னைய. அதை அப்படி சேர்த்து அப்புறம் டீல் ரெடியா? தொலைச்சி நீதான் சாட்சி. டீலுக்கு ரெடியா? அந்த குழந்தை வேற. அது ரொம்ப பழைய ஆன்மான்னு சொன்னீங்க, ரொம்ப இதானவங்கன்னு சொன்னீங்க. முதிர்ச்சியான அவங்க ஆன்மாக்கு அவ்வளோ இங்கே வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. தெரியும் இல்லையா இருக்கிறது யாருன்னு அந்த குழந்தைக்கு தெரியும். வம்சாவளி கர்மாவை இது பண்ணுறதுக்காக வந்து வம்சாவளி கர்மாவே போக்குறதுக்கு வந்தவங்க அந்த குழந்தையெல்லாம். எல்லாம் என்ன மனுஷங்கன்னு எனக்குலாம் தெரியல. அந்த குழந்தையெல்லாம் நான் சொன்னது மாதிரி நேசிச்சிருப்பாங்கன்னா அங்கே டோட்டலாகவே மாறி இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடைசியில் கோட்டை விட்டுட்டாங்கல்ல, அந்த குழந்தை எதுக்கு அவ்வளோ வேதனைக்குள்ளே வைக்கணும்னு தானே சாமி? ஆமாம், அவங்க இருந்துன்னா நான் முடிவெடுத்தது நான் எதுக்கு பாவம் அந்த ஆன்மா எதுக்கு அவ்வளோ துயர துன்பத்தில் வேதனைப்படணும்? எல்லாரோட இப்படி அதாவது இந்த மாதிரி நன்றி கட்டி விசுவாசம் இல்லாதவங்களுக்காக அவையே கஷ்டப்படணும் தூக்கடான்னு முடிவு எடுத்தேன். ஆமாம், அது ஏன்னா அந்த ஆன்மா பந்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா எங்களுக்கு. நன்மை பிறக்குது அதுக்கு இருக்குன்னா அதுக்காக வேண்டி சரி அதுக்காக வந்த ஆன்மா அது நிற்கட்டும்னு சொல்லலாம். இதை நன்றியும் இல்லை விசுவாசமும் இல்லை, அது எப்படி சொல்கிறதுனே சொல்லிட்டு இல்லை. அந்த இடத்துல நீ எதுக்கு வந்த, பொட்டியை கட்டு போ அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் அந்த குழந்தையெல்லாம் எப்படி சொல்கிறது, அது வேற மாதிரி. அந்த உணர்வு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நாங்கள் பார்த்தோம்.
எந்த இதுவுமே இல்லாம படுத்திருக்கிறவங்க அந்த கண்ணீர் அந்த 2 நாளும் நான் போய் பக்கத்தில் போயிட்டு இல்லைன்னா என்னடா பண்ணுற அப்படின்னா அந்த புன் சிரிப்பு அருமையாக சிரிக்கும் அந்த குழந்தை. அவ்வளோ ஒரு முகமே பிரகாசம். ஏன் சாப்பிடல, அம்மா கொடுக்குறது சாப்பிடுன்னா அப்படிமா அப்புறம் கொடுத்தா சாப்பிடும். கை கூட அசைஞ்சிச்சேப்பா, பார்த்தோமே. அதெல்லாம் என்ன கேட்டால் அந்த குழந்தைய வந்து அந்த பாக்கியம் ரேவதிக்கு கிடைச்சது. சேவை பண்ற அவளை வகுத்தில் செமந்தது ஒன்று, அந்த குழந்தைக்கு பண்ணுன அவர் சேவை, சரி. அந்த சேவை பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது. ரேவதி எல்லாம் அடுத்து உதயமாகும் போது அவளுடைய இதே வேற ஹை லெவலில் இருக்கும். அந்த சேவைக்கு அவளுக்கு பலன் இருக்கு. பலன். அது அவளுக்கு ரேவதிக்கு உண்டு. எனக்கு கேட்டால் இப்போவே கூட கிடைக்கலாம் அவளுக்கு. ஆனால் இன்னும் காலங்கள் நம்ம இருக்கு. இன்னும் அவளுக்கு வயசு கம்மி இல்லையா? கம்மி தான். புரியுது சாமி. முதுமையில் அவளுக்கு அந்த சுகபோகம் கண்டிப்பாக கிடைக்கலாம் ரேவதிக்கு. இந்த சேவையினுடைய இது அவள் முதுமை அடையும் போது அவளுக்கு அந்த சுகபோகம் கண்டிப்பாக உண்டு, ரேவதிக்கு கிடைக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அன்னைக்கு தான் அவள் உணர்வான். ஆஹா, அன்னைக்கு நம்ம பண்ணணும். இப்போவே ரேவதி உணர்ந்து தான் பயணம் பண்ணுறா. அவள்கிட்ட அந்த உணர்வுகள்லாம் நிறையா இருக்குது. இப்படித்தான் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க. என்னன்னா அவளுக்கு தொல்லைக்கு இன்னொன்று இருக்குது, அது ஒரு சிக்கல். அதுவும் பிள்ளையா தான் பிறந்தாங்க. ஒரு பக்கம் புண்ணியம், ஒரு பக்கம் துயரம். துயரம். இப்போ அவன் நல்ல சுகபோகமாக தான் இருக்கிறான். ஆமாம், இப்போ அவளுக்கு வந்து குடும்பத்துக்குள்ள எந்த இது கிடையாது. நல்லா தான் இருந்தான். அது இன்னும் நாளுக்கு நாள் பெருகும், நீக்கிட்டே வரும். அப்போ அவளுக்கு வயசு 50 வயசு 55 வயசுக்கு வரும்போது நல்ல சுகபோகத்தில் இருப்பான். நீங்கள் ஆனால் எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க. நான் இல்லாமல் போனால் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ரேவதி. சாமி சொன்னார்ல அப்படின்னு. ஒரு சிலருக்கெல்லாம் புரியாதுப்பா. சில கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நான் இல்லை நம்மள்கிட்ட பயணம் பண்ணுறவங்களே. அதான் நான் ஏற்கனவே நேற்று கூட ஃபஸ்ட்டு எல்லாரும் கசப்பு தான் சாப்பிடுங்க, அப்புறம் தான் இனிப்பு. எவ்வளோ நாள் கசப்பு சாப்பிடுங்க, இப்போ சாப்பிடுங்க மனசார, சங்கடப்படாமல் சாப்பிடுங்க.